Hello viewers, welcome to Deeps Mathematics 23. So இந்த வீடியோல group 2 and 2A கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் தாங்க நம்ம வந்து பார்க்க போறோம். So 2 and 2A இது ரெண்டுத்துக்குமே prelims வந்து நம்ம கிராக் பண்ணனும் அப்படினா சேம் சிலபஸ் தான். எக்ஸாம் எப்படி மேம் நம்ம 2க்கு தனியாக அப்ளை பண்ணணும் 2Aக்கு தனியாக வந்து அப்ளை பண்ணணும், அதாவது அப்ளை பண்ணும்போதே நான் 2 தான் எழுதணும் 2A தான் எழுதணும் ப்ரிலிம்ஸுக்குவே அந்த மாதிரி இருக்குமா அப்படின்னா அதெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஜஸ்ட் இப்போ ஒரு ஸ்கூலில் வந்து அட்மிஷன் வாங்க போகிறோம் அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னு ஒன்று வைப்பாங்க இல்லைங்களா. ஸோ அதே போல் தான் இப்போ குரூப் 2 அண்ட் 2Aக்கான மெயின்ஸ் வந்து நம்ம அட்டன் பண்ணணும் அப்படின்னா அந்த ப்ரிலிம்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து கிளியர் பண்ணணும். மெயின்ஸ் வந்து அப்ரோச் பண்ணணும் அட்டன் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணியிருக்கணும், ப்ரிலிம்ஸ் வந்து நம்ம பாஸ் பண்ணணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, பாஸ் பண்ணணும், ஓகேவா. ஸோ அப்போ இந்த குரூப் 4ல் படிக்கிற மாதிரி 170+ வரணும் 180+ வரணும், அந்த அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிலாம் வந்து தேவையில்லை. 150+ அப்படிங்கிற டார்கெட் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா ப்ரிலிம்ஸ் வந்து கிராக் பண்ணிட்டு மெயின்ஸை வந்து நம்ம அப்ரோச் பண்ண போகிறோம், ஓகேவா. ஸோ இந்த மைண்ட் செட்டுக்கு ஃபஸ்ட் வந்து நம்ம வரணும். அந்த ப்ரிலிம்ஸை கிராக் பண்ணுறதுக்கான மெட்டீரியல்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸில் எவ்வளோ கொஷின்ஸ் வந்து நம்ம கரெக்ட் ஆகிறோம் அப்படிங்கிறத நம்ம அந்த ஒரு 150+ வந்து டார்கெட் வச்சுக்கோங்க அப்படிங்கிற நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அதுக்கு மேலே நம்ம எவ்வளோ எடுக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம என்ன பண்ணுவோம், 2A எழுத போகிறோமா இல்லை 2 and 2A ரெண்டுமே சேர்த்து எழுதலாமா அப்படிங்கிற விஷயத்த நமக்கு டிஎன்பிஎஸ்சி சைடுருந்தே நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, ஓகேவா. நம்ம வந்து பாஸ் பண்ணிட்டோம், கிராக் பண்ணிட்டோம், நம்ம அடுத்து மெயின்ஸ் போக போகிறோம் அப்படின்னா அந்த லோ லெவலில் இருக்கோம், கிராக் பண்ணதோட லோ லெவலில் நம்ம இருக்கோம் மார்க் அப்படின்னா அவங்க 2A மட்டும்தான் நமக்கு அலோவ் பண்ணுவாங்க. இதே ஒரு 165 மேலே ஒரு 170 175 ரேஞ்சுக்கு நம்ம வந்து கொஷின்ஸ் வந்து கரெக்டாக போட்டிருக்கோம் அப்படின்னா 2வும் அட்டன் பண்ணலாம் 2Aவும் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஃபெசிலிட்டி வந்து நமக்கு கிடைக்கும். அவ்வளோதான் வித்தியாசம், ஓகேங்களா. ஸோ ப்ரிலிம்ஸில் நம்ம எப்படி வந்து ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் மெயின்ஸில் வந்து வெறும் ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறோமா இல்லை ரெண்டுமே எழுதிக்கலாமாங்கிறது நம்மளோட ஒர்க் அவுட் பொறுத்து தான், ஐ மீன் எஃபர்ட்ஸை வந்து பொறுத்தது. சரிங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் மேக்ஸ் ஜிஎஸ் ஓவராலாக குரூப் 2க்கு தேவையான எல்லா விஷயங்களும் ஒரே இடத்துல வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் வந்து ஜிஎஸ்க்கான சாம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன், அதுக்கப்புறம் ஒரு பாடமாக நம்ம வந்து பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ இப்போ ஜிஎஸ் பாலிட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா சிலபஸ் வைஸ் வந்து பக்காவாக உங்களுக்கு 6th-லேருந்து 12th வரைக்கும் கம்பல்சரி உங்களுக்கு வந்து கவர் ஆகிடுக்கும். சிம்பிளாக உங்களுக்கு சொல்லணும்னா இந்திய அரசியலமைப்பு புக்கில் எங்கெங்கே இருக்கோ அது எல்லாத்தையுமே தேடி தேடி நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் இல்லைங்களா. ஸோ 6th இருக்கும், அடுத்து வந்து 10th இருக்கும், அடுத்து வந்து 12th இருக்கும், அடுத்து 11th கொஞ்சம் ஏரியாங்களில் வந்து நமக்கு கவர் ஆகிருந்தது இருக்கும். ஸோ இந்த மாதிரி கோர்ஸ் எல்லாம் தனித்தனியாக இருக்கும், அந்த மாதிரி நம்ம தேடி தேடி படிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு புக் முடிச்சாச்சு அடுத்த புக் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டினியூட்டி இல்லாத மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ இந்த PDF நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக 6th-லேருந்து 12th வரைக்கும் ஒரு கண்டினியூட்டியோட உங்களுக்கு வரும்போது படிக்கிறதுக்கு ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, ஒரு டாபிக் வந்து கரெக்டாக முடிச்சிட்டோம், ஒரு பாயிண்ட் கூட ஸ்கிப் பண்ணாமல் நம்ம எல்லாமே படிச்சிட்டோம், அடுத்த டாபிக் என்னங்கிறது அடுத்தடுத்து ஜம்ப் பண்ணிட்டு போகிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். இதே போல் தான் ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், அயனமாக இருக்கட்டும், ஜியாகிரஃபியாக இருக்கட்டும், சயின்ஸாக இருக்கட்டும், யூனிட் 6 இருக்கட்டும், எக்கனாமிக்ஸ், டிஎன் அட்மினிஸ்ட்ரேஷன், இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸ் வந்து செப்பரேட் PDFs வந்து உங்களுக்கு கிடச்சிடும், ஓகேங்களா. ஸோ இது கம்ப்ளீட்டாக இப்போ நம்ம பார்த்துட்ருக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான விஷயங்கள் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு நாங்கள் கவர் பண்ணி கொடுத்துருவோம், ஓகேங்களா. ஸோ எல்லாமே பார்க்க பக்காவாக நீட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு, நீங்கள் பிரிண்ட் எடுக்கிற அளவுக்கு கிளியராக நாங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கோம், ஓகேங்களா. ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா வந்து நம்மளால் ஜூம் பண்ண முடியுது, எழுத்து எதுவுமே நமக்கு பிரேக் ஆகலை, ஓகேங்களா. அப்படி இருக்கும்போது உங்களால் என்ன பண்ணலாம், ஈஸியாக பிரிண்ட் எடுத்து படிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கான விஷயங்கள் வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான வகையில் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக தான் மேக் பண்ணியிருக்கோம் நோட்ஸ் வந்து. அது நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கிறமே அச்சடிச்சமே அப்படியே அங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதே வார்த்தைகள் நம்ம எழுத கிடையாது, நம்ம படித்து புரிஞ்சுக்கிற மாதிரி தான் நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியாக எப்படிலாம் இருந்தால் புரியுமோ அந்த வகையில் நம்ம பக்காவாக மெட்டீரியல் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ் கம்ப்ளீட்டாக நீங்கள் இந்த மெட்டீரியல்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே ரொம்பவே உங்களுக்கு போதுமானது, குவிக்காகவும் உங்களால் படித்து முடிக்க முடியும், ரிவிஷனுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கில் படிக்கணும் அந்த புக்கில் படிக்கணுங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் ஸ்டாண்டர்டாக ஒரே மெட்டீரியல் நீங்கள் பிளைண்டாக ஃபாலோ பண்ணி படிக்கலாம், ஓகேங்களா. ஸோ உங்களுக்கான ப்ரெஷர் குறையும், இருக்கக்கூடிய 90 நாட்களில் ஈஸியாக யூட்டிலைஸ் பண்ணி படிக்கிறதுக்கான ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும். இல்லைனா அப்படின்னா வேர் டு ஸ்டடி ஃபஸ்ட் நம்ம ரெடி பண்ணணும், அதுக்கே ஒரு வாரம் டைம் எடுக்கும். இருக்கக்கூடிய எல்லா பாடங்களுக்கும் வேர் டு ஸ்டடி ரெடி பண்ணி புக்கெல்லாம் இருக்கா இல்லைனா புக்குக்கு ஜெராக்ஸ் போடணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதுவே ஆரம்பமே நமக்கு ப்ரெஷர் ஆகி இதை வேற படிக்கணுமா அப்படிங்கிற மனநிலையில் கொண்டு போய் விட்டுரும். இது ஆல்ரெடி அழகாக லட்டுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். வாங்க போகிறீங்க பிரிண்ட் எடுக்கிறீங்கன்னா பிரிண்ட் எடுக்க போகிறீங்க, உட்காந்து ரெகுலராக ஒரு 10 பக்கம் 20 பக்கம் படிச்சிங்கனாலே ஈஸியாக ஜிஎஸை வந்து நீங்கள் கவர் பண்ணி முடிச்சிடலாம், ஓகேங்களா. ஸோ ஜிஎஸ் பற்றின ஒரு கிளாரிட்டி வந்து உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது நம்ம மேக்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம்.
ஸோ ஜிஎஸ்ல வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அனைத்து யூனிட்டுமே 6லேருந்து 12th வரைக்கும் நம்ம கம்ப்ளீட்டாக வந்து கவர் பண்ணி கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து மேக்ஸ் வந்து பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். இப்போ எல்ஜிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்கோ அது எல்லாமே நம்ம கவர் பண்ணியிருப்போம். எக்ஸாம்பிள், எக்ஸசைஸ் அண்ட் எக்ஸ்ட்ரா சம்ஸ் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா புக் பேக்லேயே 1 marks இருக்கும். அது போக வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பாக்ஸ்லலாம் கொடுத்துருப்பாங்க. அது அண்ட் புக் பேக்லேயே வந்து சேலஞ்சிங் ப்ராப்ளம்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லா சம்ஸுமே உங்களுக்கு வந்து கவர் ஆகி வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஓவராலாக வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் மட்டுமே நமக்கு 1500க்கும் மேற்பட்ட சம்ஸ் வந்து நமக்கு கவர் ஆகும். சிலபஸ் வைஸ் வந்து நம்ம படிக்கும்போது அது எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகிருக்கும். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், அந்த எல்லா சம்க்குமான உங்களுக்கான வீடியோ கிளாஸும் நாங்களே வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ இப்போ வந்து மெட்டீரியல் எடுத்துக்கிறீங்க, இந்த சம் வந்து பார்க்கும்போது எனக்கு புரியுது, ஆனால் இந்த ஒரு ஸ்டெப் மட்டும் எனக்கு பர்டிகுலராக புரியலையேங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா டக்குன்னு என்ன பண்ணலாம், நம்ம அனுப்பிச்சிருக்கக்கூடிய வீடியோ கிளாஸை கிளிக் பண்ணி பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிடும். ஸோ நீங்கள் வேறு எங்கேயுமே வெளியே போய் தேடி படிக்கணுங்கிற அவசியமே இருக்காது. எல்லாமே நம்மளே வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் வந்து தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும். ஆன்சர்ஸும் வந்து உங்களுக்கு தேவைப்படக்கூடிய இடங்களில் தமிழ்லையும் மென்ஷன் பண்ணியிருப்போம், இங்கிலீஷ்லையும் மென்ஷன் பண்ணியிருப்போம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேக்ஸ் பொறுத்தளவுலாம் உங்களுக்கு வந்து டைம் வேஸ்ட்டுங்கிறதே இருக்கவே இருக்காது. கம்ப்ளீட்டாக எல்லாமே நம்மளே வந்து டீச் பண்ணியிருப்போம். அண்ட் நம்மளோட ரெக்கார்டட் கிளாஸஸ்லேயே உங்களுக்கு ப்ரீவியஸாக கொஷின்ஸும் கவர் ஆகி வந்துடும். அப்போ ஸ்கூல் புக் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு படிக்க வச்சுருவோம். அதே போல் ப்ரீவியஸாக கொஷின்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணுறதுக்கான விஷயங்களும் உங்களுக்கு கிடச்சிடும். ஸோ கம்ப்ளீட்டாக 25 கொஸ்டினுக்கு நம்பி தாராளமாக படிக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ அடுத்து வந்து தமிழ் பார்த்துருவோமா? ஸோ தமிழ் பொறுத்தளவில் நான் பிடிஎஃபோட வெளியே இருந்தும் காட்டுறேன், அதுக்கப்புறம் உள்ளேயும் காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 1லேருந்து 7 வரைக்கும் தனித்தனியாக உங்களுக்கு வேர் டு ஸ்டடி வந்து ஃபர்ஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து டாபிக் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ யூனிட் 1 இலக்கணம் அப்படின்னா எங்கெங்கே இருக்குது, பிடித்தெழுதுக்குனா என்ன படிக்கணும், சேர்த்தெழுதுக்குனா என்ன படிக்கணும், சந்திப்பில்னா புக்கில் எங்கெங்கே இருக்குது, வித் பழைய சமச்சீர் 12th சிறப்பு தமிழ் வரைக்குமே நம்ம வந்து கவர் பண்ணியிருப்போங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணிடுவோம், பேஜ் நம்பர்ஸ் எங்கெங்கே இருக்குங்கிற ஒரு டீட்டெயில்டான கிளாரிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். யூனிட் 7 வரைக்குமே உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு நாங்களே வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இப்போ நிறைய பேர்கிட்ட புது புக் இருக்கும், பழைய சமச்சீர் வந்து இருக்காது இல்லைங்களா? ஸோ அது எப்படி பிடிஎஃப் எடுக்கணும் என்ன ஏதுன்றது கூட தெரியாது. அப்போ புது சமச்சீரில் எங்கே கவர் ஆகுது, பழைய சமச்சீரில் எங்கே கவர் ஆகுதுங்கிறது எல்லாமே இப்போ சந்திப்பில் எல்லாமே உங்களுக்கு ஒரே கோர்வையாக எடுத்து கொடுத்துருப்போம். சரிங்க மேம், இந்த டேஷ் எல்லாம் இருக்கே, இப்போ சந்திப்பில் என்னலாம் எனக்கு என்னன்னே தெரியாது, அதை நான் எப்படிங்க அப்ரோச் பண்ணுறது, இதை நான் எங்கே பார்த்து படித்து கற்றுக்கிறது, மெட்டீரியல் பக்காவாக கொடுக்குறீங்க, சரி இதை நான் எங்கே கற்றுக்கிறதுனா இதுக்கான கிளியர்ட் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸும் உங்களுக்கு யூனிட் 1லேருந்து 7 வரைக்கும், அதாவது தமிழ் ஜென்ரல் தமிழ் இருக்கு இல்லைங்களா, 100 கேள்விகள், அதுக்கான கிளியர்டு கிளாஸ் வீடியோ ரெக்கார்டட் கிளாஸஸும் உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். அப்போ புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை எப்படி அப்ரோச் பண்ணணும், ப்ரீவியஸ் கொஸ்டின்லாம் கேட்டிருக்காங்களாங்கிற மாதிரி டீட்டெயில்டு கிளாஸஸ் உங்களுக்கு ரெக்கார்டட் கிளாஸஸாகவும் நாங்கள் கொடுத்துருவோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம சந்திப்பில் எங்கெங்கே இருக்குங்கிறத முடிச்சாச்சு. இப்போ பழைய சமச்சீர் 11th 12th சிறப்பு தமிழ் இதெல்லாமே, பொது தமிழ் புக்கில் இருக்கிறது இதெல்லாமே. ஓகேங்களா? சரி, அடுத்து பார்த்திங்கன்னா குரில் நெடில் வேறுபாடு எங்கே இருக்குன்னா பழைய சமச்சீர் புத்தகத்தில் மட்டும்தான் இருக்குது. அப்போ அதை நம்ம வந்து எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கான கிளாஸ் அப்படின்னா என்ன, அதுக்கான எக்ஸசைஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, அதுக்கான ஆன்சர்ஸ் என்ன, எல்லாமே உங்களுக்கு என்னவாக வந்துடும், ரெக்கார்டட் கிளாஸஸாகவும் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இது போக அப்போ நீங்கள் வேர் டு ஸ்டடி ப்ளஸ் ஸ்கூல் புக்கில் இருக்கிறதே அப்படியே கட் பண்ணி அப்படி தான் கொடுத்துருப்பீங்களானா எக்ஸ்ட்ரா டேட்டாஸும் இருக்குங்க. இப்போ பிடித்தெழுதுக்கு பார்த்திங்கன்னா 6ஆம் வகுப்புலேருந்து பழைய சமச்சீர் 12ஆம் வகுப்பு வரைக்குமே நம்ம என்ன பண்ணியிருப்போம், மொத்தமாக கம்பைன் பண்ணி தனியாக கொடுத்துருப்போம். ஸோ நீங்கள் ஒரு புக்காக பரட்டிக்கிட்டு இருக்கணுன்ற அவசியம் இருக்காது. எதிர்ச்சொல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக்கிலலாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ 300 கொஷின்ஸ் வந்து இதுக்குள்ளே இருக்குது எதிர்ச்சொல்ல. அடுத்து அயற்சொல் தமிழ் சொல் பார்த்திங்கன்னா 200 சொற்கள் உள்ளே இருக்கும். வேர்ச்சொல் 200 சொற்கள் உள்ளே இருக்கும். லகர வேறுபாடு, நகர வேறுபாடு, ரகர வேறுபாடு பார்த்திங்கன்னா மொத்தமாக 490 இது வந்து இருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி 490 செட் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதெல்லாமே நீங்கள் குரூப் 1 ப்ரிலிம்ஸ் வரைக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் வந்து எதுவாக இருந்தாலுமே நீங்கள் இதை மட்டுமே படிச்சிங்கன்னா போதும். ஊர் மருவ பெயர்களுக்கு தனியாகவே எக்ஸ்ட்ரா டேட்டாஸ் நிறையா ரெடி பண்ணியிருக்கோம். ஓரெழுத்து ஒரு மொழிலாம் புக்கில் இருக்கிறதெல்லாம் நமக்கு பத்தவே பத்தாதுங்க, நிறையா படிக்க வேண்டியது இருக்கும். ஓரெழுத்து ஒரு மொழிலாம் அதெல்லாம் கம்ப்ளீட்டாக எக்ஸாம் ஓரியன்டாக உங்களுக்கு நிறைய ப்ரீவியஸாக கொஷின்ஸ் எல்லாமே ரெஃபர் பண்ணி நம்ம கம்ப்ளீட்டாக வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் மட்டுமே நீங்கள் ஓரெழுத்து ஒரு மொழி ஃபாலோ பண்ணிங்கனாலே போதுமானது. சொல்லும் பொருளும்னா நீங்கள் உட்காந்து புக்கை பரட்டி படிக்கணும்னு அவசியம் இல்லை. மொத்தமாகவே உங்களுக்கு ஒரே பிடிஎஃபாக ரெடி பண்ணி கொடுத்துட்டோம். இதை மட்டுமே நீங்கள் படிச்சிங்கனாலே போதுமானது. அதே போல் தான் அடுத்து யூனிட் 2 வந்துட்டோன்னா ஃபஸ்ட்டு வேர் டு ஸ்டடி இருக்கும். அந்த வேர் டு ஸ்டடியில் இருக்கக்கூடிய பேஜஸ் எல்லாமே உங்களுக்கு என்ன பண்ணியிருப்போம், ஒரே பிடிஎஃபாக ஸ்டடி மெட்டீரியலாக ரெடி பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ அதுக்கான எக்ஸ்ட்ரா டேட்டாஸும் நம்ம வந்து கவர் பண்ணி கொடுத்துருப்போம். ஸோ இந்த ஊர் மருவு பேர்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, இதெல்லாமே யூனிட் 2க்கு வந்து வரக்கூடியதான். ஓரெழுத்து ஒரு மொழி, இந்த சொல்லும் பொருளும் இதெல்லாமே யூனிட் 2க்கு வரக்கூடியது தான்.
இதே போல் தான் நம்ம யூனிட் 7 வரைக்கும் நம்ம ரெடி பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ தமிழ் அண்ட் மேக்ஸ்லாம் நம்மளோடதே ப்ராப்பராக நீங்கள் படிச்சுக்கிட்டே வந்தீங்கனாலே 125 கொஷின்ஸ்க்கு தாராளமாக 115 கொஷின்ஸ்க்கு மேலே உங்களால் போட முடியும். ஜிஎஸ் வந்து நம்மளோடதே கன்ஃபார்மாக நீங்கள் ஃபாலோ பண்ணி தெளிவாக நீங்கள் பக்காவாக படிச்சிங்கனாலே 75 கேள்விகளுக்கு 60 கேள்விகளுக்கு மேலே உங்களால் தாராளமாக ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி மேம், இந்த பிடிஎஃப் எல்லாமே நான் பர்ச்சேஸ் பண்ணணும், நான் எப்படி வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்துக்கோங்க. டெக்ஸ்ட் பண்ணி பர்ச்சேஸ்க்கான ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் என்னங்கிறத விசாரிச்சுட்டு, இப்போ மெகா ஆஃபர் வந்து மறுபடியும் வந்து கொடுத்துட்ருக்கோங்க. ஸோ அந்த ஆஃபர் ப்ரைஸில் நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போவே பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டு இன்னும் வந்து நம்மக்கிட்ட 90 நாட்கள் டைம் இருக்குங்க. ப்ராப்பராக கரெக்டாக ஸ்கெடியூல் போட்டு படிச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் ப்ரிலிம்ஸ் வந்து கிராக் பண்ண முடியும். ஸோ இந்த ஏரியா அண்ட் வால்யூம்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் மட்டும் 290 சம் இருக்கும். அழகாக புரிகிற வகையில் உங்களுக்கு நாங்கள் எல்லாமே கிளியராக டீச்சும் பண்ணியிருப்போம். உங்களுக்கு ரெக்கார்டாக கிளாஸஸும் இருக்கும். இங்கேயும் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 2+2 = 4ங்கன்ற லெவலுக்கு நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துருப்போம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் படிக்கிறத பற்றி பிரச்சனையே இல்லை. நீங்கள் இந்த 3 மெட்டீரியல் தமிழ், மேக்ஸ், ஜிஎஸ் இது 3 மட்டும் நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பாட்டுக்கு பிளைண்டாக படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். படிக்கணும், ரிவிஷன் பண்ணணும், படிக்கணும், ரிவிஷன் பண்ணணும். இதை மட்டும் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த 2025 ப்ரிலிம்ஸ் வந்து உங்களால் கிராக் பண்ண முடியும். ஸோ மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே நம்பர் தான் டெலகிராமுக்கும், டெலகிராம்லேயும் நீங்கள் வந்து டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் வந்து கேட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.